11 மார்ச் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கான இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எந்தவொரு நீண்ட முன்னுரையும் இல்லாமல் நேரடியாகவே நாம விஷயத்துக்கு வந்துடலாம். நீங்கள் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே அல்லது யூபிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தீவிரமாக தயாராகும் மாணவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட்ஸ் மற்றும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தகவல்களை உடனுக்குடன் பெற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனல் லிங்கை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் இன்று விவாதிக்கப் போகும் இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் செய்திகள் கிடையாது. இவை எல்லாமே உங்களுடைய தேர்வுகளில் நேரடியாக மதிப்பெண்களை பெற்றுத்தரும் ஆயுதங்கள். ஆமா, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். So, let us start with national affairs. குறிப்பா சம்மிட்ஸ், காரிடார்ஸ் மற்றும் கிரீன் பாலிசிஸ்ல பல முக்கியமான அப்டேட்கள் வந்திருக்கு. முதலாவதாக 11th ரைசினா டயலாக் நியூ டெல்லியில மார்ச் 5 முதல் 7, 2026 வரை நடைபெற்றது. கரெக்ட். PM நரேந்திர மோடி இதை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பேசிக் நியூஸ். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கீ ஏரியாஸ் என்னென்ன? இதுல சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபின்லாந்து பிரசிடென்ட் அலெக்சாண்டர் ஸ்டப். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதனுடைய தீம் ரொம்பவே முக்கியம். இந்த வருடத்தின் தீம் சம்ஸ்காரா. இதுல 6 தீமேட்டிக் பில்லர்ஸ் இருக்கு. ஓ, அந்த கண்டெஸ்டட் ஃப்ரண்டியர்ஸ், ரிப்பேரிங் தி காமன்ஸ், அந்த மாதிரி பில்லர்ஸ் தானே? கண்டிப்பா. இப்போ குளோபல் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல அந்த பில்லர்ஸை பேஸ் பண்ணி அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. தட் மேக்ஸ் டோட்டல் சென்ஸ். மூவிங் ஆன். அடுத்ததா இந்தோ உஸ்பெகிஸ்தான் ஃபார்மா நியூட்ரிசிட்டிக்கல் காரிடார் பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதனுடைய டார்கெட் மார்க்கெட் மதிப்பு 7 to 10 பில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அடுத்ததா ஒரு முக்கியமான என்விரான்மெண்டல் பாலிசி வந்திருக்கு. அதாவது கிரீன் அமோனியா அண்ட் மெத்தனால் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இது நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனின் கீழ் வருது அப்படிங்கறத மாணவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே இது வர்றதால ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். இந்த நேஷனல் பாலிசிஸை தொடர்ந்து அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஸ்டேட் பட்ஜெட்ஸ் பக்கம் வருவோம். இப்போ ஜல் மஹோத்சவ் 2026 மார்ச் 8 முதல் 22 வரை நடைபெறுகிறது. ஆமா, இது நவ்சாரியில் CR பாட்டிலால் தொடங்கப்பட்டது. இது ஒரு ஃபேக்சுவல் டேட்டா. பட் ஸ்டேட் பட்ஜெட்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கே, அதை எப்படி கையாள்வது? FY 26-27 ஸ்டேட் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. FM ஹர்பால் சிங் சீமா 2.60 lakh crore பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். பேங்கிங் மற்றும் SSC மாணவர்களுக்கு இந்த அலோகேஷன் வேல்யூஸ் மனப்பாடமா தெரியணும். முக்கியமா எஜுகேஷனுக்கு 19,279 crore ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐசி, அந்த அலோகேஷன் லிஸ்ட்லயே ப்ராஜெக்ட் கங்காவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கிய நோக்கம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபார் 20 lakh ரூரல் ஹோம்ஸ். கிராமப்புறங்கள்ல டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்கு இது ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் முக்கியம். அந்த வகையில நேஷனல் பவர் கிரிட் டிரான்ஸ்மிஷன் எக்ஸ்பான்ஷன் பத்தின டார்கெட் ரொம்பவே முக்கியமானது. அதோட டார்கெட் 2027க்குள் 120 ஜிகாவாட்ல இருந்து 143 ஜிகாவாட்டாக உயர்த்துவது தானே? எக்ஸாக்ட்லி. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இது மிக முக்கியமான டேட்டா. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை நாம் அதிகமாக்கும் போது கிரிட் எக்ஸ்பான்ஷன் ரொம்பவே அவசியம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணும்போதே குளோபல் லெவல்ல நம்ம ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது லாஜிக்கலி கரெக்டா இருக்கும். இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பத்தி பார்ப்போம். இந்தியா ஃபின்லாந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மார்ச் 4 முதல் 7, 2026 வரை நடைபெற்றது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபின்லாந்து பிரசிடென்ட் ரைசினா டயலாக் வந்திருந்தப்போ நடந்த சந்திப்பு இது. The power of connecting facts. அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதாவது ISA எக்ஸ்பான்ஷன்ல ரொமேனியா தன்னுடைய 118வது மெம்பராக இணைந்துள்ளது இல்லையா? ஆமா, பேங்கிங் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல 118வது மெம்பர் ஆஃப் ISA யாருன்னு கேட்டா ரொமேனியா என்பதுதான் விடை. அடுத்ததா FATF 5th plenary. ஆமா, இதுல கிரே லிஸ்ட் அடிஷன்ஸாக குவைட் மற்றும் பாப்பியோ நியூ கினி இணைந்துள்ளன. நிறைய பேருக்கு இந்த பிளாக் லிஸ்ட் பத்தின குழப்பம் இருக்கும். பிளாக் லிஸ்ட் ஸ்டேட்டஸ்ல எந்த மாற்றமும் என்ன? நார்த் கொரியா, ஈரான் மற்றும் மியான்மார் ஆகியவை தொடர்ந்து பிளாக் லிஸ்ட்ல நீடிக்கின்றன அப்படிங்கறத மாணவர்கள் தெளிவாக குறிப்பெடுத்துக்கணும். That clarifies a lot. இப்போ குளோபல் ரிப்போர்ட்ஸ்க்கு வருவோம்.
டிஃபென்ஸ் மற்றும் பேங்கிங் ஸ்கோர் கார்ட்ஸ்ல மிக முக்கியமான தரவுகள் வெளியாகியுள்ளன. SAPRI Trends in International Arms Transfers 2025 ரிப்போர்ட் வந்திருக்கு. டாப் இம்போர்ட்டர்ஸ்ல யுக்ரைன் 9.7% ஆகவும் இந்தியா 8.2% ஆகவும் உள்ளன. இதுல நீங்க ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இந்தியாஸ் இம்போர்ட் சோர்சஸ். இந்தியாவுக்கான ஆயுத இறக்குமதியில் ரஷ்யா 48% ஆகவும் பிரான்ஸ் 24% ஆகவும் உள்ளன. அப்சல்யூட்லி. அடுத்து பேங்கிங் எக்ஸாம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ரிப்போர்ட், பிராண்ட் ஃபினான்ஸ் பேங்கிங் 500 ரிப்போர்ட் 2026. இதில் குளோபல் #1 ஆக ICBC சைனா உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பேங்கிங் எக்ஸாம் மாணவர்களுக்காக தனித்து காட்ட வேண்டியது என்னவென்றால் HDFC பேங்க் 31st குளோபலியாகவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது SBI 56th குளோபலியாகவும் உள்ளன. வெரி இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில உலகளாவிய ராணுவ பயிற்சிகள் பத்தி பார்ப்போம். எக்ஸசைஸ் லமிட்டியே 2026 இந்தியா மற்றும் செஷல்ஸ் இடையே நடைபெற்றது. அதுபோலவே கோல்ட் ரெஸ்பான்ஸ் 2026 என்பது நேட்டோ பயிற்சியாகும். ஃப்ரீடம் ஷீல்ட் என்பது US மற்றும் சவுத் கொரியா இடையேயான ராணுவ பயிற்சியாகும். டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் எப்பவுமே பொறுத்துக வடிவிலோ அல்லது நேரடியான கேள்வியாகவும் கேட்கப்படும். மேலும் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் விஷன் 2047 ராஜ்நாத் சிங்கால் வெளியிடப்பட்டது. அதே சமயம் ஒரு துயரமான செய்தியும் வந்திருக்கு. ஆடுச்சுரி பகுதியில லான்ஸ் ஹவில்தார் KG ஜார்ஜ் தன்னுடைய 95 வயதுல மறைந்துள்ளார். இவர் ஒரு வீர் சக்ர அவார்டி மற்றும் 1965 போரின் கதாநாயகன். இவரை போன்றவர்களின் ஈடு இணையற்ற தியாகங்களை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையான ஹீரோக்கள். சரி, இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பகுதிக்கு வருவோம். ஃபோன்பே, ரூபே ஆன் த கோ NCMC கார்டு லான்ச் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார்டோட ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் லிமிட் ₹500 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்டர்நெட் இல்லாத நேரத்துல பேமெண்ட் பண்ண இந்த ₹500 லிமிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து IRDA 134th மீட்டிங் அப்ரூவல்ஸ்ல அலியன்ஸ் டியோ ரீஇன்சூரன்ஸ் மற்றும் கிவி ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆகியவற்றிற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் இப்போது டோட்டல் ஜெனரல் இன்சூரன்ஸ் எண்ணிக்கை 35 ஆக உயர்ந்துள்ளது. Got it? Another interesting finance update. நாஷிக் முனிசிபல் கார்ப்பரேட் கிரீன் பாண்ட்ஸ் NSE-ல் பட்டியலிடப்பட்டுள்ளது. இது மகாராஷ்டிராவின் முதல் ULB கிரீன் முனிசிபல் பாண்ட் ஆகும். இது மகாராஷ்டிராவோட முதல் ULB பாண்ட் அப்படிங்கறதால கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. கார்ப்பரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி பகுதியில HDFC பேங்க் அண்ட் ஸ்விக்கி கோ-பிராண்டட் கார்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல JNK பேங்க் NBFC கோ-லெண்டிங் பேக்ஸை ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மற்றும் IIFL ஃபினான்ஸ் உடன் கையெழுத்திட்டுள்ளது. தொழில்துறை சான்றிதழ்களை பொறுத்தவரை பொகாரோ ஸ்டீல் பிளான்ட் அதாவது சேல்க்கு புதிய BIS சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைத்துள்ளது. அப்பாயின்மெண்ட்ஸ் பகுதியில் கேத்தன் மர்ச்சன்ட் இன்ட்ரிம் CEO ஆக ஃபீனோ பேமெண்ட்ஸ் பேங்கில் நியமிக்கப்பட்டுள்ளார். மற்றும் ஃபணீந்திரநாத் காக்கார்லா CEO அண்ட் MD ஆக ஆர்செல்ல பொறுப்பேற்றுள்ளார். ஆனா சர்வதேச அளவில மிகப்பெரிய ஜியோபொலிட்டிக்கல் மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆமா, முஜித்தபா காமெனி ஈரானின் 3rd சுப்ரீம் லீடராக இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானில் நியமிக்கப்பட்டுள்ளார். மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் போவோம். இங்க பல MOUs கையெழுத்தாகியுள்ளன. ஸ்பேஸ் மெடிசின் ரீசர்ச்காக எய்ம்ஸ் அண்ட் இஸ்ரோ இணைந்துள்ளன. மேலும் எர்த் அப்சர்வேஷன் டேட்டாக்காக இஸ்ரோ அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது ESA இணைந்துள்ளன. இதுல ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு இன்னோவேஷனை பத்தி பேசணும். ஆம்பிபியஸ் ட்ரோன் டெக்கில் அக்வா எரெக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் அவட்டார் என்ற இந்தியாவின் முதல் ஆம்பிபியஸ் சர்வேலன்ஸ் ட்ரோனை உருவாக்கியுள்ளது. இது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 6 அதாவது TRL6 எட்டியுள்ளது. That is a huge milestone. சயின்ஸ்லயே இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. AI அண்ட் ஹெல்த் கேர் அகாடமியாக்காக IIT குவாத்தி அண்ட் கோவென்ட்ரி யூனிகே இணைந்துள்ளன. என்வாயரமெண்டல் சயின்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லோ கனடாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சன்லைட் ட்ரிவன் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் முறையை கண்டுபிடித்துள்ளனர். இதுல PVC அதிக ஈல்டை கொடுக்கிறது. ஒடிசாவில் ஒரு அரிய கண்டுபிடிப்பும் நிகழ்ந்துள்ளது. ஸ்டினோதோ லௌரியி என்ற ரேர் மெரீன் ஆம்பிபாட் டிஸ்கவரி நிகழ்ந்துள்ளது. பயோடைவர்சிட்டியிலேயே இன்னொரு முக்கிய அறிக்கை இந்தியா 7th நேஷனல் ரிப்போர்ட் டு CBD சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுல உள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஆமா, இதுல இந்தியாவின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் 25.17% ஆக உயர்ந்துள்ளது. அதே சமயம் லேண்ட் டீக்ரடேஷன் 29.77% ஆக உள்ளது. இந்த பெர்சன்டேஜஸ் அப்படியே நோட்ஸ்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. We are almost at the end.
சோஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் பகுதியில் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே மார்ச் 8 மகாராஷ்டிராவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாம்பி வழியில் நடந்த பளு நடனம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை படைத்துள்ளது. அது மட்டும் இல்லாம UN இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் மார்ச் 10 அனுசரிக்கப்படுகிறது. கல்வித்துறையில் IIT பாம்பேவும் ஹனிவெல் சஸ்டெய்னபிலிட்டி கோஇ இணைந்து 2030க்குள் 1,00,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ்ல F1 ஆஸ்திரேலியன் கிராண்ட் பெரிக்ஸ் 2026இல் ஜார்ஜ் ரசல் மெர்சிடிஸ் வெற்றி பெற்றுள்ளார். 2ஆம் இடம் கிமி ஆண்டனெல்லி, 3ஆம் இடம் சார்ல்ஸ் லக்லேர்ட் பெற்றுள்ளனர். அதேபோல வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 நியூ டெல்லியில் நடைபெறுகிறது. இந்தியா 219 அத்லீட்ஸை களமிறக்கியுள்ளது. பெர்ஃபெக்ட். இப்போ நாம கமாண்ட் சென்டர் லாக் அவுட் பகுதிக்கு வந்துவிட்டோம். இது உங்களுக்கான அல்டிமேட் நாலேஜ் செக். இன்னைக்கு நாம பார்த்த ஸ்லைட் வைஸ் கண்டென்ட்ல இருந்து ஒரு ஃபைனல் ரிவிஷன் போல இதை கொண்டு செல்லலாம். நான் கேள்விகளை கேட்கிறேன், நாம் பதில்களை விவாதிக்கலாம். கட்டாயம். எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இந்த கேள்விகளை பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். Q1 February 2026இல் நடைபெற்ற FATF பிளனரியில் கிரே லிஸ்ட்ல சேர்க்கப்பட்ட 2 நாடுகள் எவை? ஆன்சர் குவைட் அண்ட் பாப்புவா நியூ கினி. Q2 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் டார்கெட் இன்டர் ரீஜனல் பவர் டிரான்ஸ்மிஷன் கெபாசிட்டி எவ்வளவு? ஆன்சர் 143 GW. Q3 ஒடிசாவின் கடற்கரையில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரேர் மெரீன் ஆம்ஃபோபாட் ஸ்பீஷீஸின் பேர் என்ன? ஆன்சர் ஸ்டெனோதோலோரி. Q4 பிராண்ட் ஃபைனான்ஸ் பேங்கிங் 500 ரிப்போர்ட் 2026இல் எந்த இந்திய வங்கி ஹையஸ்ட் குளோபல் ரேங்கி பெற்றுள்ளது? ஆன்சர் HDFC பேங்க் 31st globally. Q5 சமீபத்தில் TRL-6ஐ அடைந்த இந்தியாவின் முதல் ஆம்பிஃபியஸ் சர்வேலன்ஸ் ட்ரோனின் பெயர் என்ன? ஆன்சர் ஏவியேட்டர். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்தியாவின் பவர் கிரிட் எக்ஸ்பான்ஷன் மூலம் 143 GW என்ற இலக்கை நாம் துரத்துவதும் சயின்ஸ் துறையில் உருவாகும் ஏவியேட்டார் போன்ற புதிய தொழில்நுட்பங்களும் எப்படி ஒன்றிணைகின்றன என்று பாருங்கள். உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் இரண்டும் சேர்ந்துதான் இந்தியாவின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. இந்த கனெக்டிவிட்டியை நீங்க புரிஞ்சு கொண்டால் நீங்க படிக்கிற விஷயங்கள் மறக்கவே மறக்காது. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை. இது போன்ற அத்தனை முக்கிய தகவல்களையும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடன் பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் செய்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு எங்களின் வாழ்த்துக்கள்.